முரளிகிருஷ்ணன் என்று பெயர் இருக்கிறது, முரளிராம் என்று பெயர் இருக்கிறது. அவரை பெரும்பாலும் முரளி என்று தான் அழைக்கிறார்கள். மனோகர் என்று பெயர் இருக்கிறது, மனோஜ் என்று பெயர் இருக்கிறது. ஆனால் மனோ என்று கூப்பிடுகிறார்கள். மனோன்மணி என்ற பெண்ணை மனோ என்று தான் கூப்பிடுகிறார்கள். முரளி என்று கூப்பிடும் பொழுதோ மனோ என்று கூப்பிடும் பொழுதோ 17ஆம் எண் 8ஆம் எண்ணின் ஆதிக்கத்தில் வருகிறது. இந்த 8ஆம் எண் என்பது மீனாட்சி என்ற பெயர் இருக்கிறது, மீனா குமாரி என்ற பெயர் இருக்கிறது. மீனா என்று கூப்பிடுகிறார்கள். 2ஆம் எண்ணில் வருகிறது. மீனா என்றால் 2ஆம் எண். இது ஒரு பக்கத்தில் கொடுப்பது போல் கொடுத்தாலும் மற்றொரு பக்கத்தில் பேசப் போகிறேன் என்று நீங்கள் யூகம் செய்திருப்பீர்கள். எம் ஃபார் மாஸ்டர் மைண்ட், எம் ஃபார் மார்க்கெட்டிங். ஒரு நபரின் பெயர் மகேஷ், முகேஷ், மிருணால், மகத் என்று வரும் பொழுது பெயரின் ஆரம்ப எழுத்து எம் என்று வருகிறது. இவர்களுடைய பிளஸ் என்ன, இவர்களுடைய மைனஸ் என்ன, இவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும், இவர்களது போக்கு எவ்வாறு இருக்கிறது. அதாவது நான் சந்தித்த பல நபர்களை ஆராய்ச்சி செய்து அவர்களுடைய லைஃப் ஸ்டைல், அவர்களுடைய டிராவல் எவ்வாறு இருக்கிறது என்ற விஷயத்தை இப்பொழுது உங்களுடன் ஷேர் செய்கிறேன். இதற்கு மேல் இந்த எம் என்ற ஆல்பபெட்டை பற்றி சொல்வதற்கு வேற தகவல்கள் இல்லை என்ற அளவுக்கு நாம் அனுபவத்தில் சந்தித்த அனைத்து விவரங்களையும் இங்கே கொடுத்துள்ளோம். இதையும் தவிர இந்த எம் என்ற ஆல்பபெட் யார் வைத்துக் கொள்ளலாம், வைத்துக் கொண்டால் என்ன பிளஸ், இவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும், எவ்வாறு தங்களது வாழ்க்கை தரத்தை மேலும் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற விவரங்களும் இந்த பதிவில் உள்ளது. இந்த எம் என்ற ஆல்பபெட்டில் ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் இப்பொழுது உள்ள ட்ரெண்டிங்கான யூனிக்கான நேம்ஸ் என்ன? அதாவது உங்களது குழந்தை மக நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறது, எம் என்ற ஆல்பபெட்டில் பெயர் வைக்க வேண்டும். பழைய பெயர்கள் எங்களுக்கு தேவையில்லை. இப்பொழுது ட்ரெண்டிங்கான யூனிக்கான நேம்ஸ் என்ன என்பதும் இந்த ஸ்கிரீனில் ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே இந்த பதிவை ஒரு என்சைக்ளோபீடியா என்று சொல்லும் அளவுக்கு, இதற்கு மேல் வேறு என்ன தகவல்கள் என்ற அளவுக்கு அனைத்து விஷயங்களையும் இங்கே நான் உள்ளடக்கி உள்ளேன். நம்மளை காண முடியாத, காண்பதற்கு கடினமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த பதிவானது ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் என்பது நிதர்சனம். எம் ஃபார் மாஸ்டர் மைண்ட், அதாவது பெயரின் ஆரம்பம் எம் என்று வரும் பொழுது பொதுவாகவே இவர்களுக்கு உள்ளொன்று வைத்து வெளியே ஒன்று பேச தெரியாது. பளிச்சென்று பேசிவிடுவார்கள். விடாமுயற்சி இவர்களிடம் உண்டு. மீண்டும் மீண்டும் தங்களது வேலைகளில் கவனம் செலுத்தி கொண்டுதான் இருப்பார்கள். இவர்களுடைய பெரிய பிளஸ் பாயிண்ட், எதற்கும் எவரையும் எந்த நேரத்திலும் இவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள். அந்த நபர் இந்த முறை வரவில்லை என்றால் அடுத்த முறை நாசுக்காக அவர்களை அவாய்ட் செய்து விடுவார்கள். எம் ஃபார் மாஸ்டர் பிளானிங். த ஆல்பபெட் எம் 4ஆம் எண் ராகுவை குறிக்கிறது. அனைத்து விஷயங்களையும் நன்றாக தெரிந்து வைத்திருப்பார்கள். This is alphabet also represents growth and grasping power. They get exposed to all subjects. இவர்களுக்கு எல்லா சப்ஜெக்டும் நன்றாக தெரிந்திருக்கும். இவர்களுக்கு குரு என்று தனியாக ஒரு நபர் தேவையில்லை. இவர்களே இவர்களுக்கு குருவாக இருப்பார்கள். ஒருவேளை இவர்களுக்கு ஏதாவது ஒரு குரு இருந்தால் அந்த குருவையும் மிஞ்சும் அளவுக்கு இவர்கள் வாழ்வில் வெற்றி பெற்று விடுவார்கள் என்றால் இவர்கள் எந்த அளவுக்கு முன்னேறுவார்கள் என்பதை நீங்கள் இப்பொழுது கணக்கிட்டுக் கொள்ளலாம். மேலும் இவர்களுக்கு ஒரு நபர் ஒத்து வரவில்லை என்றால் அவர்களை முற்றிலும் கட் செய்ய மாட்டார்கள். கொஞ்சம் தூரக்க நிற்பார். ஆனால் ஒரு லைட் டச் அவர்களிடம் இருக்கும். என்றாவது அவர் ஒரு நாள் பெரிய ஆள் ஆகிவிட்டால் என்றால் அவரது ஆதாயம் நமக்கு தேவைப்படுமே என்பதற்காக ஒரு டச் வைத்து கொண்டே இருப்பார்கள். தன்னை சார்ந்தவர்களுக்கும் they will plan. இவர்களுடன் இருக்கும் நபர்களுக்கும் தேவையான விஷயங்களை இவர்கள் செய்து கொண்டுதான் இருப்பார்கள். விடாமல் ஒரு இயந்திரம் போல், ஒரு மிஷின் போல் ஒரே போக்காக போய்கொண்டிருப்பார்கள். இடது பக்கம் வலது பக்கம் திரும்ப மாட்டார்கள். சில நேரங்களில் குடும்ப வாழ்வை கூட இவர்கள் பிளஸ்ஸாக, குடும்ப நபர்களையும் கூட தங்களது தொழிலுக்கு ஏற்ற விதத்தில் டியூன் செய்து வைத்திருப்பார்கள். பெயர்களின் ஆரம்ப எழுத்து எம்மாக வரும்பொழுது these people are experts in money making.
தோல்வி அடைந்தாலும் கடன் வந்தாலும் மீண்டும் அதிலிருந்து எழுந்து வந்து விடுவார்கள். இவர்களை விட தகுதிக்கு மீறிய நபர்கள் எதிர்ப்புறத்தில் நின்றாலும், இவர்களை விட நன்றாக நுனிநாக்கில் அவர்கள் ஆங்கிலம் பேசினாலும் என்பது இவர்களுக்குத்தான். they always plan long term, தொலைநோக்கு பார்வையுடன் தான் திட்டம் வகிப்பார்கள். வந்தோம், நாளை சம்பாதித்தோம், நாளானைக்கு கிளம்பி விட்டோம் என்ற போக்கு இவர்களிடம் இருக்காது. தொலை தூர பயணம், தொலைநோக்கு திட்டம் என்பதுதான் இருக்கும். இவர் நம்மை விட ஒரு கம்மி போஸ்டில் இருந்தாலும், ஒரு பெரிய போஸ்டில் இருந்தாலும், நாம் இவர்களிடம் சரணாகதி அடைந்து விட்டால் கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அவர்கள் பயனுள்ளவர்களாக இருப்பார்கள். அன்பு மற்றும் கருணை, அதை கூட இவர்கள் ஒரு அதிகாரத்துடன் தான் வெளிப்படுத்துவார்கள். படிச்சென்ற தோற்றம் உண்டு, தேவையான அளவுதான் செலவு செய்வார்கள். சிக்கனம் உண்டு. they care about the society, தங்களது சமுதாயத்தின் மேல் அக்கறை உள்ளவர்கள். லீடர்ஷிப் வைப்பதற்குண்டான அனைத்து தகுதிகளும் இவர்களிடம் உண்டு. புதுமையான யோசனைகள், புரட்சியாளர்கள். இவர்களது கருத்துக்களை மையமாக வைத்துத்தான் பேசுவார்கள். மற்றவர் பேசும் பொழுது அதை ஒரு 50% தான் கேட்பார்கள். அதற்குள் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று இவர்கள் யூகம் செய்துவிட்டு மிகவும் ஸ்ட்ராங்காக இவர்களது கருத்துக்களை மையமாக வைத்து பேசுவார்கள். முக்கியமான பொறுப்புகளை நாம் இவர்களை கொடுக்கலாம். இவர்கள் ஒரு அஸ்திவாரம் போல் இருக்கக்கூடியவர்கள். பெரும்பாலும் இவர்களது பணம் மற்றவர்களிடம் இல்லாமலும், மற்றவர்கள் பணம் வேண்டுமானால் இவர்களிடம் இருக்கலாம் என்றவாறு இவர்கள் பார்த்து கொள்வார்கள். அவ்வப்பொழுது ரிஸ்க் எடுத்த போதிலும் தங்களது முதலீடு இல்லாமலோ அல்லது மிகவும் குறைவாகவோ இருப்பது போல்தான் இவர்கள் தங்களை பார்த்து கொள்வார்கள். இவர்களுக்கு லவ் அண்ட் மேரேஜ் லைஃப் என்று எடுத்துக்கொண்டால் எல்லாரையும் கவனிப்பது, அதாவது மிகவும் பொறுப்புடன் செயல்படுவது, ஆப்போசிட் நபர் அதாவது தங்களது லைஃப் பார்ட்னரின் ஃபேமிலி மேலும் இவர்கள் அக்கறை காட்டுவார்கள். தீஸ் பீப்புள் ஆர் வெரி ட்ரெடிஷ்னல். மாடர்ன் விஷயங்களை தேவையான அளவு, தேவையான விகிதத்தில் இவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். கொஞ்சம் இரிட்டேட் செய்தாலும் பழிச்சென்று அவர்களுக்கு ஒரு கோபம் வந்துவிடும். ஹார்ட் ஒர்க்கிங், சலிக்காமல் உழைப்பார்கள், திட்டமிடுவதில் வல்லவர்கள். லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் உண்டு, பிளானிங் உண்டு, ப்ரிப்பரேஷன் உண்டு, ஹோம்ஒர்க் உண்டு. நாளை உங்களை சந்திக்க வருகிறார்கள் என்றால் தேவையான ஹோம்ஒர்க்கை இவர்கள் பக்காவாக செய்து வைத்திருப்பார்கள். வெரி ஹெல்த்தி அண்ட் வெரி வெல்தி பீப்புள். இந்த எம் என்ற எழுத்து பெயரின் ஆரம்ப எழுத்தாக வரலாம். அனுபவ அறிவு உண்டு, இலக்கிய ஞானம் உண்டு, சாஸ்திர ஞானம் உண்டு. தேவையான விஷயங்களை எடுத்துக்கொள்வார்கள். உவமைகள் கூறி பேசுவதில் இவர்களை யாரும் மிஞ்ச முடியாது. பிரகாசமான அறிவாற்றல் இவர்களிடம் உண்டு. தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்வார்கள். பெயரின் ஆரம்ப எழுத்து எம் என்று வரும்பொழுது பீப்புள் ஆர் வெரி சிம்பிள், நீட் அண்ட் பார்ன் அச்சீவர்ஸ் என்று இவரை சொல்லலாம். சார், இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், என்ன சார் எம்ங்கிற எழுத்தை பற்றி இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்கிறீங்களே, ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு பேர் எம்மில் தான் வருது, ஒன்றும் இல்லையே சார் பெருசாக அப்படின்னு ஒரு டவுட் வரும். கொஞ்சம் கவனம் தேவை. முரளிராம் என்று பெயர் இருக்கிறது, முரளி கிருஷ்ணன் என்று பெயர் இருக்கிறது. முரளி என்று கூப்பிடும்போது 8ஆம் எண்ணில் வருகிறது. இந்த 8ஆம் எண் என்பது பொதுவாக பல பேருக்கு ஒத்து வராது. மனோஜ் என்ற பெயர் இருக்கிறது, மனோகர் என்ற பெயர் இருக்கிறது. மனோ என்று 8ஆம் எண்ணில் கூப்பிடும் பொழுது அது ஒர்க் அவுட் ஆவதில்லை. மீனகுமாரி, மீனலோச்சனி என்று பெயர் இருக்கிறது, அப்பொழுது மீனா என்று கூப்பிடுகிறார்கள், மோனல் என்று கூப்பிடுகிறார்கள். 2ஆம் எண் சந்திரனின் ஆதிக்கத்தில் வருகிறது. ஜாதகத்தில் சந்திரன் அனுகூலமாக இல்லை என்றால் இந்த 2ஆம் எண் என்பது ஒரு பக்கம் கொடுப்பது போல் கொடுத்தாலும் மறுபக்கம் கவித்துவிடும். கவனம் தேவை. அப்பொழுது மகேஷ் சிவபக்தர்கள் மகேஸ்வரன் என்று குழந்தைக்கு பெயர் வைப்பதற்கு மகேஷ் குமார் என்று பெயர் வைக்கிறார்கள். அப்பொழுது மகேஷ் என்பது 21, MAHESH என்பது 23. காலிங் நேம் நன்றாக அமைகிறது. மாலதி என்று பெயர் வைக்கிறார்கள், ஆனால் கூப்பிடும் பொழுது மாலா என்று கூப்பிட்டால் 9ஆம் எண் வருகிறது. இந்த 9ஆம் எண் ஜாதகத்தில் பொருத்தமாக இல்லை என்றால் இந்த நேரத்தில் அவர்களை ரொம்ப டென்ஷன் ஆக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஏற்பட்டுவிடும். காலிங் நேம், ரைட்டிங் நேம் இரண்டுமே அனுகூலமாக அமைந்துவிட்டால் இந்த எம் என்பது பெயரில் ஒரு வெற்றியை கொடுக்கும். பெரும்பாலும் சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெயர் எம் என்று ஆரம்பிக்கும். கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு கூட எம் என்ற எழுத்தில் பெயர் வரும். நிறைய முருக பக்தர்கள் தங்களது குழந்தைகளுக்கு முருகவேல், முருகதாஸ் என்று பெயர் அமைப்பார்கள். ஐயப்பனை வழிபடுபவர்கள் தங்களது குழந்தைகளுக்கு ஐயப்பன் மேல் உள்ள விசுவாசத்தால் மணிகண்டன் என்று பெயர் அமைப்பார்கள். MANI KANDAN, MANI GANDAN.
இந்த மணிகண்டன் என்ற பெயர் ஜாதகத்துக்கு பொருந்த வேண்டும். பொருந்தினால் அவர்கள் மிகவும் அனுகூலமாக இருப்பார்கள். இவர்கள் எங்கே உஷாராக இருக்க வேண்டும் என்றால், பொதுவாகவே இவர்களுக்கு ஒரு வருமானம் பணம் என்று வரும் பொழுது மளமள என்று வந்து கொண்டே இருக்கும். கச்சிதமாக அதனை சேஃப்டி செய்து கொள்ள வேண்டும். மேலும் பேசும் பொழுது சில நேரங்களில் தங்களையும் மீறி இவர்களது கோபம் வெளிப்படும். அந்த கோபத்தை, அந்த டென்ஷனை இவர்கள் வார்த்தைகளில் காமிக்காவிட்டாலும் அவர்களது பாவனைகள் மூலம் தெரிய வரும். அதனால் கொஞ்சம் பேசும்போது நிதானமாக இவர்கள் பேசினால் பெரிய வெற்றி என்பது காத்திருக்கிறது. மோகன் என்ற பெயர் 22 4ஆம் எண்ணில் வருகிறது. இதனால் இவர்கள் மோகன்ஜி என்று போட்டுக்கொள்ளும் பொழுது 24 சுக்கிரனின் ஆதிக்கத்தில் வருகிறது. சமீபத்தில் கூட ஒரு டைரக்டர் மோகன்ஜி என்று பெயரை வைத்துக்கொண்டு பல வெற்றி படங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். முரளி என்ற பெயரை கூட முரளிஜி என்று இவர்கள் வைத்துக் கொள்ளலாம். இந்த அனைத்து விஷயங்களையும் ஜாதகத்தை வைத்து நாம் ஒரு முடிவுக்கு வரும் பொழுது கண்டிப்பாக இவர்கள் மேலும் வெற்றியாளர்களாக மாற முடியும். இவர்கள் வாகனங்களில் செல்லும் பொழுது பொதுவாகவே கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியம். கடன் வாங்கும் பொழுது கூட இவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் இவர்கள் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக வருவார்கள். த ஆல்பபெட் M என்பது குழந்தைகளுக்கு பெயர் வைப்பதற்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஐ ரிக்வெஸ்ட் யூ டு ஸ்டே கனெக்டட்.